ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். மே 3ஆம் தேதி சனிக்கிழமை நாளைய தினம் சித்திரை மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி விரதம். இந்த இலைக்கு மீது தீபம் ஏத்தி அந்த எரியக்கூடிய தீபத்துல அந்த எண்ணெயில இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த வேரை போடுறதால சகல விதமான சௌபாக்கியங்கள் உங்க குடும்பத்துக்கு வந்து சேரும். கடன் தொகை முற்றிலும் தீர்ந்து நல்லது மட்டுமே நடக்கும். அது என்ன இலை என்ன வேர்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன இலை என்ன வேரை பயன்படுத்தி எந்த மாதிரி தீபத்தை ஏத்த போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாதமும் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய இந்த வளர்பிறை சஷ்டி விரதத்தை குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளும் அதே மாதிரி திருமண வரன் அமையாம காத்துட்டு இருக்கிறவங்களும் கடைபிடிப்பாங்க. இந்த ஒரு சஷ்டி விரதம் மற்ற நாட்கள்ல வர்றதை விட சனிக்கிழமையில வர்றது கூடுதல் விசேஷம். சில மாதங்கள்ல இந்த சஷ்டி விரதம் கிருத்திகையோட கூட சேர்ந்து வரும். ஆனா இந்த மாதம் சித்திரை மாதத்துல சனிக்கிழமையில வந்திருக்குது. அதனால இந்த ஒரு சஷ்டி விரதத்துக்கு எக்கச்சக்கமான மகத்துவம் இருக்கு அப்படிங்கிற நம்பப்படுது. அப்படி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சனிக்கிழமை சஷ்டி விரதத்தை நீங்க எப்படி கடைபிடிக்கணும், சஷ்டி விரதம் எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எத்தனை மணிக்கு முடியுது, முருகப்பெருமானுக்கான பூஜைகளை எத்தனை மணிக்கு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி பல பயனுள்ள தகவலை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். மே 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 3:15 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு சஷ்டி திதி மே 3ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 2 மணி 4 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. சூரிய உதயத்தை கணக்கு பண்ணி மே 3ஆம் தேதி சனிக்கிழமை தான் சஷ்டி விரதமா நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். சனிக்கிழமை அன்னைக்கு விரதம் இருக்கிறது சனி தோஷங்களை குறைக்கும்னு சொல்லுவாங்க. சஷ்டி விரதம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு விஷயம். இந்த இரண்டும் சேரும் போது சனி பகவானால ஏற்படக்கூடிய தாக்கம், சனி தோஷத்தால ஏற்படக்கூடிய தாக்கம், கிரக தோஷம் இது எல்லாமே படிப்படியா குறையுமா. சனி பகவானோட ஆசீர்வாதமும் முருகப்பெருமானோட ஆசீர்வாதமும் ஒரு சேர கிடைக்கும். நீங்க இதுவரைக்கும் தெரிந்தோ தெரியாமலோ செய்திருக்கக்கூடிய சகலவிதமான பாவங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவையும் வணங்குறதுக்கான அற்புதமான ஒரு நாள். சனிக்கிழமை ஆஞ்சநேயரையும் பெருமாளையும் வணங்குறதுக்கான ஒரு நாள். இப்படி சகலவிதமான நன்மைகள் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய ஒரு தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்பவே பெருசு. மதியம் 2 மணி 4 நிமிஷத்தோட சஷ்டி திதி முடியறதால நீங்க முருகப்பெருமானுக்கு சஷ்டி சம்பந்தமான எல்லா வழிபாட்டையும் காலை நேரத்தில் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சனிக்கிழமை காலையில 9 மணில 10:30 வரைக்கும் ராகு காலம். அதை கணக்கு பண்ணி முருகப்பெருமானுக்கு வீட்டுல பூஜை செய்யறது, வீட்டுல இருக்கக்கூடிய பூஜையை சுத்தப்படுத்தி முருகப்பெருமானோட போட்டோ சிலைக்கு சந்தனகுமம் பொட்டு வைத்து செவ்வரளி மலரோ இல்ல செம்பருத்தி மலரோ அதை முருகப்பெருமானுக்கு சமர்ப்பித்து உங்களால என்ன நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்க முடியுமோ அதை முருகப்பெருமானுக்கு வச்சு படைச்சிடுங்க. வேல்மாறல், கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருமுருகாற்றுப்படை இது மாதிரி முருகன் சம்பந்தப்பட்ட பாடல்களை கேட்கறதோ இல்ல அந்த பாடல்களை படிக்கிறதோ ரொம்ப விசேஷம். கடவுள்களையே முருகப்பெருமான் ரொம்ப எளிமையான ஒரு கடவுள். விநாயகப் பெருமான் மாதிரியே நீங்க நின்ன இடத்துல இருந்தே உங்களுக்கு கஷ்டம் வரும்போது ஓம் முருகான்னு முழு பக்தியோட முழு பயத்தோட கூப்பிட்டீங்கன்னா நீங்க எங்க நிக்கிறீங்களோ அங்க ஓடி வந்து உதவக்கூடியவர் முருகப்பெருமான். நம்மளோட தனித்தனி கஷ்டங்களுக்கு தனித்தனி தெய்வங்களை வணங்குறதுக்கு பதிலா ஒட்டுமொத்த கஷ்டங்களும் ஒரே நேரத்துல சரியாவதுக்காக முருகப்பெருமானை வணங்கலாமா. அந்த முருகப்பெருமானுக்கு உரிய இந்த வளர்பிறை சஷ்டி விரதம் இருக்குல்ல, இது சனிக்கிழமை மகாவிஷ்ணுக்கு உகந்த ஒரு நாள், சனி பகவான் உகந்த நாள்ல வந்திருக்கிறது கூடுதல் விசேஷம். குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடியவங்க, சொத்து வீடு நிலம் இது சம்பந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி திருமண வரணும் அமையாம கைகூடாம காத்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இப்ப நாம சொல்லக்கூடிய பரிகாரம் ரொம்பவே கை கொடுக்கும். இந்த பரிகாரத்துக்கு இந்த ஒரு தீபத்துக்கு நீங்க 2 முக்கியமான பொருளை பயன்படுத்த போறீங்க. ஒரே ஒரு இலை மீது ஒரு தீபத்தை ஏத்தணும். அப்படி அந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துல அந்த தீபம் எரியக்கூடிய எண்ணெயில இந்த ஒரு வேரை போடணும். இந்த தீபத்தை எத்தனை மணிக்கு ஏத்தலாம்? கூடுமான அளவுக்கு மதியம் 2 மணியோட சஷ்டி திதி முடியறதால அதுக்குள்ள இந்த தீபத்தை ஏத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒருவேளை தவற விட்டுட்டீங்கன்னா இந்த சஷ்டிலனாலும் பரவாயில்ல, அதுக்கு அடுத்ததா வரக்கூடிய தேய்பிரை சஷ்டி அன்னைக்காவது பயன்படுத்திக்கலாம். வளர்பிறை சஷ்டியில மதியம் 2 மணிக்குள்ள மே 3ஆம் தேதி இந்த தீபத்தை ஏத்திருங்க. முதல்ல ஒரே ஒரு கைப்பிடி அளவு துளசி இலைகளை பறிச்சு வந்து வச்சுக்கணும். இந்த துளசி இலைகள் அப்படிங்கிறது மகாவிஷ்ணு பெருமாள் திருமாலுக்கு ரொம்ப உகந்த ஒரு துளசி இலை. துளசி இலையில மகாவிஷ்ணு வாசம் செய்கிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அப்பேற்பட்ட துளசி இலைகளை இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி ஒரு தட்டு மேல பரப்பி வைத்து அதை தீபம் ஏற்ற அளவுக்கு நீங்க பறிச்சுட்டு வச்சாலே போதும். அதுக்கப்புறமா ஒரே ஒரு மண் அகவிளக்கு, அதுல ஏற்றத்துக்காக நீங்க தீப எண்ணெய் ஊத்தணும், நெய் ஊற்றக்கூடாது. முருகப்பெருமானுக்கு பூஜை செய்றீங்களா காலை நேரத்துல, அந்த நேரத்துல மற்ற விளக்குகள்லாம் ஏத்துவீங்க. காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு, அதையும் இதையும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அந்த தீபம் வேற, இது வளர்பிறை சஷ்டிக்காக சனிக்கிழமையில வந்தக்கூடிய விசேஷத்துக்காக நீங்க பிரத்யேகமா ஏத்தக்கூடிய ஒரு விளக்கு. மற்ற தீபங்கள்லாம் ஏத்தி வச்சுட்டு முருகப்பெருமான் போட்டோ சிலைக்கு முன்னாடி ஒரு சின்ன தட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தட்டு மேல ஒரே ஒரு கைப்பிடி அளவு இந்த துளசியில பரப்பி வச்சுட்டு அது மேல ஒரே ஒரு மண் அகலுக்கு வைத்து தீப எண்ணெய் விட்டு தீபம் போடுங்க.
அப்படி அந்த தீபம் எரியக்கூடிய அந்த தீப எண்ணெய் இருக்குல்ல, அதுல இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு வேர நீங்க சேர்க்கணும். அது என்ன வேர் அப்படின்னா, வெட்டி வேர். வெற்றிகளை வாரி வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு வேர் இந்த வெட்டி வேர். வெட்டி வேர் வாசம் எங்கெல்லாம் இருக்கோ, அங்கெல்லாம் தெய்வீக நடமாட்டம் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. தெய்வீக சிலைகள், அதாவது சுவாமி சிலைகளுக்கு அபிஷேகத்துக்காக அந்த தண்ணீர்ல இந்த வெட்டி வேர போட்டு வைப்பாங்க. காரணம் என்னன்னா, வெட்டி வேர் இருக்கக்கூடிய இடத்துல எதிர்மறை ஆற்றல்களோட சக்தி வந்து நிலைக்காதாம். தெறித்து ஓடிடுமாம். நேர்மறை ஆற்றல்கள் மட்டும் தான் நிரம்பி இருக்குமாம். அப்பேற்பட்ட பாசிட்டிவிட்டி அதிகப்படுத்தக்கூடிய இந்த ஒரு வெட்டி வேர ஒரு 2, 3 வேர் ஒரு துண்டு இருந்தா கூட போதும். அத அந்த தீபம் எரியக்கூடிய அந்த எண்ணெயில போட்டுட்டீங்கன்னா, அந்த தீபம் எரியும்போது அந்த எண்ணெய் அந்த காற்றோட கலந்து அந்த வெட்டி வேர் வாசமும் சேர்ந்து வரும். அப்ப உங்க வீடு முழுக்க தெய்வீக நறுமணமா இருக்கும். அத விட முக்கியமானது, புதுசா உங்க வீட்டுக்குள்ள யார் வந்தாலும் சரி, நீங்களே வெளில போயிட்டு வீட்டுக்குள்ள வந்தாலும் சரி, ஏதோ கோவிலோட கர்ப்ப கிரகத்துல நுழைஞ்ச மாரி ஒரு உணர்வு ஏற்படும். அந்த தீபம் எரியக்கூடிய அந்த பகுதி இருக்குல்ல, அது எங்க இருக்கு? மகாவிஷ்ணுவுக்கு உகந்த துளசி இலைகளுக்கு மேல இந்த தீபத்தை ஏத்துறீங்க. முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டி திதியில இந்த தீபத்தை ஏத்திட்டு, தெய்வீக எண்ணங்களை அதிகப்படுத்தக்கூடிய இந்த வெட்டி வேர தீபத்துல போட்டுட்டு, அந்த நேரத்துல முருகப்பெருமான மனசார வேண்டிக்கோங்க. மகாவிஷ்ணுவ மனசார வேண்டிக்கோங்க. அதே மாதிரி உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது ஒருவருக்கு சனி கிரக தோஷத்தால பாதிப்புகள் ஏற்படுது. அந்த தாக்கம் படிப்படியா குறையணும். சனி கிரக தோஷத்தால ஏற்படக்கூடிய பாதிப்பு ஓங்கி விழாம தாங்கி விழணும்னு, இது மாரி என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அது எல்லாத்தையும் முருகப்பெருமான் கிட்டயும், சனி பகவான் கிட்டயும், மகாவிஷ்ணு கிட்டயும் மனசார வேண்டிக்கிட்டு, அந்த தீபத்தை எரிய விடுங்க. தீபம் எரியக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் முருகனோட பாடல்கள வீட்ல ஒலிக்க விடுறதோ, இல்ல நீங்க பாடி படிக்கிறதோ ரொம்ப சிறப்பு. மற்ற விளக்குகள்லாம் எவ்வளவு நேரம் எரியுதோ, அவ்வளவு நேரம் அந்த துளசி இலை மேல வெட்டி வேர் போட்டு ஏற்றப்பட்ட தீபம் எரிஞ்சா போதும். அதுக்கப்புறமா அந்த தீபம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா விளக்க குளிர வச்சுட்டு, நீங்க உங்களோட அன்றாட வேலை பார்க்கலாம். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மே 4ஆம் தேதி அந்த விளக்க எடுத்து அப்புறப்படுத்திட்டு, அந்த துளசி இலைகளையும், அந்த விளக்கோட எண்ணெய் பகுதியில போட்டிருக்கக்கூடிய அந்த வெட்டி வேரையும் எடுத்து, தண்ணீல கால்பட இடத்துல ஆறு, ஏரி, குளம் இல்ல உங்க வீட்ல கிணறு இருந்துச்சுன்னா, அந்த கிணத்துலோட போட்டுறலாம். அற்புதமான இந்த ஒரு தீபம் உங்க வாழ்க்கையவே தலைகீழாக புரட்டி போட போகுது அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. பரம ஏழை கூட பணக்காரரா மாறக்கூடிய யோகத்தை மகாவிஷ்ணு உங்களுக்கு வாரி வழங்குவார். முருகப்பெருமானை வணங்குனீங்கன்னா, எல்லா விதமான கஷ்டங்களும் தவிடுபொடியாகும். குழந்தை பாக்கியத்துக்காக இந்த தீபத்தை ஏத்துறீங்களா? கூடிய சீக்கிரம் குழந்தை பாக்கியம் உண்டாவதற்கான யோகத்தை முருகப்பெருமான் கொடுப்பாரு. திருமண வரன் சரியா அமையலையா? திருமண வரன் கைகூடுறதுக்கான யோகம் உங்களுக்கு கிடைக்கும். கிரகதோஷத்தால பாதிப்பு இருக்குதா? அந்த கிரகதோஷோட பாதிப்புகளும் சனிக்கிழமையில வந்துக்கூடிய இந்த சஷ்டி திதி அன்னைக்கு முருகனை வணங்குறதால அதுவும் படிப்படியா குறையும். சகல விதமான நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய, உங்க குடும்பத்தோட தலையெழுத்தையே மாற்றக்கூடிய இந்த ஒரே ஒரு தீபம் நாளைய தினம் உங்க வீட்டோட பூஜை அறையில இருந்தா போதும். நல்லது மட்டுமே நடக்கும். இந்த தீபத்துக்கு நீங்க செலவு பண்ண வேண்டிய நேரம் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் தான். ஆனா அது மூலியமா கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு. துளசி இலைகள நீங்க வீட்ல வச்சிருக்கும்போது அதையே பயன்படுத்திக்கலாம். இல்ல பக்கத்து வீட்ல எங்கேயாவது துளசி இருந்தா அத வாங்கிட்டு வந்துருங்க. இந்த வெட்டி வேர் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான தீபம் மாரி தெரியும். பயன்படுத்திக்கோங்க. நல்லது நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.